Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. Viras. நான் KMC கிராஜுவேஷனுக்கு முன்னாடி ஒரு 4-5 காலேஜஸ் போயிருக்கேன். நான் I could definitely see a vibe in this KMC. And the feeling of bondedness, and the camaraderie, and the sense of belongingness, it's very, very palpable. Really, உங்களை பார்க்குறப்ப எங்களோட காலேஜ் டேஸ்லாம் ஞாபகம் வருது. அப்புறம் குறிப்பா அந்த கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவ், பேட்ச் ரெப்ரஸன்டேட்டிவ் ராஜே, he spoke very well, touchingly. எனக்கே லாஸ்டா அவர் முடிக்கிறப்ப ஐ திங்க் ப்ளீஸ் நீங்க முடிக்கிறப்ப நீங்களே எமோஷனலான ஃபீல் பண்ணதை பார்த்து நான் எமோஷனல் ஆயிட்டேன். எனிவே, இந்த 61வது பட்டமளிப்பு விழா வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் என் அன்பிற்கினிய சகோதரர் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களே, மாண்புமிகு அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் ராம்குமார் அவர்களே, KMC கல்லூரியின் முதல்வர் டாக்டர் கவிதா அவர்களே, இப்ப பேசிட்டு இருக்கப்பதான் சொன்னாங்க, மேடமும் நான் கவர்மெண்ட் சர்வீஸ்ல பிரைமரி ஹெல்த் சென்டர்ல ஒர்க் பண்ண அதே பிளாக்ல அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க, தலி பிளாக்ல. சோ நைஸ் மேம். இந்த கல்லூரியின் வைஸ் பிரின்சிபல், மெடிக்கல் சூப்பரிண்டென்ட், RMO, சீஃப் டாக்டர்ஸ், அசோசியேட் ப்ரொஃபசர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ், and all doctors and all faculties of this KMC, and my dear Viras, and the proud parents. இந்த மொமெண்ட்டுக்காக உங்க கண்ணிலையும் அந்த ஒரு ஆனந்தம், அந்த பெருமை தெரியுது. இட்ஸ் ரியலி வொர்த் எவ்ரி மொமெண்ட் ஹியர். அண்ட் ஆல் ஆஃப் யூ வெரி வெரி குட் ஈவினிங், எ ஸ்பெஷல் குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். இந்த KMC கிராஜுவேஷனுக்கு வரதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரீசன் இருக்கு, அது தெரியுமா? என்னோட வைஃப் இங்க KMC எல்லாம் வேலை செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி இப்ப மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் நம் அண்ணன் விஜய் அண்ணா அவர்களை நாங்க பார்க்க போயிருந்தோம். மேடம் எல்லாம் பார்க்க போறப்ப அவங்க சொன்னாங்க, சார் நீங்க ஜெயிச்சு CM ஆன உடனே கண்டிப்பா KMCக்கு நீங்க நல்லா பண்ணணும், அவ்வளவு தேவை இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அவங்க ஸ்டான்லியனா இருந்தாலும், ஏன்னா ஸ்டான்லி ஸ்பிரிட் ஒவ்வொரு ஸ்டான்லி அலுமினஸ்க்கு இருக்கும். ஈவன் தோ ஷி இஸ் a Stanlian, she wanted to make the infrastructure better in KMC. so அதனால டெஃபினட்டா அதுக்காக கண்டிப்பா வரணும்ல, வராம இருக்க முடியுமா? அப்புறம் see, I take this opportunity, இப்பே நான் சொல்லணும், மேடம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, KMCல பனகல் ஹால், இட்ஸ் an heritage hall சொன்னாங்க. நீங்க டெஃபினட்டா KMCல ஒரு ரெட் ஃபோர்ட் உங்களுக்கு தெரியும், பார்த்திருப்பீங்க, அனாட்டமி பிளாக், ஒரு ரெட் ஃபோர்ட், இட்ஸ் எமோஷனலி அட்டாச்ட். அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஒவ்வொரு KMCனுக்கும் அந்த பனகல் ஹால் அட்டாச்சா இருக்கும். Definitely we will renovate it, restore it. Also, இன்னொன்னு சொன்னாங்க, இந்த மெட்ரோ ரயில்னால இங்க காலேஜ்ல இருக்கிற பில்டிங்ஸ்லாம் டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. So we need additional buildings நாங்க. Definitely it will be done. ஏன்னா as a doctor நாம பண்ணலாம், வேற யாரும் பண்ண போறா என்ன? ஏன்னா நான் எல்லா மேடையிலையும் சொல்லுவேன், நான் முதல்ல ஒரு டாக்டரா இருந்தேன், அப்புறம் பியூரோக்ராட்டா இருந்தேன் ஒரு 15 years, அப்புறம் இப்ப பாலிடிக்ஸ்ல இருக்கேன். இருந்தாலும் என்னோட அடையாளம்னா அது டாக்டர் தான். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஸ் அ டாக்டர். நடந்த ஒரு மெடிக்கல் அந்த ரிவ்யூ, ஹெல்த் மினிஸ்ட்ரியோட ரிவ்யூ மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் அமாங் த ஜாயிண்ட் டைரக்டர்ஸா இருந்தாலும் சரி, டீன் இருந்தாலும் சரி, நான் சொன்ன ஒரே விஷயம், நான் கடந்த காலங்கள்ல இருந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல மீடியா முன்னாடி டாக்டர்ஸ, கவர்மெண்ட் டாக்டர்ஸ திட்டுறதோ, சஸ்பெண்ட் பண்றதோ, மெமோ கொடுக்கறதோ கண்டிப்பா அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். டிக்னிஃபைடா ட்ரீட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம சகோதரர் ராஜ்மோகன் சொன்ன மாதிரி, நீங்க தான் கண்கண்ட தெய்வம். உண்மையாலுமே கடவுள்
அங்க இருப்பா, நம்மளாம் கும்பிடுவோம். நமக்கு ஒரு பிரச்சனை வரப்ப ஒரு கடவுளா வந்து காட்சி அளிக்கிறது நம்ம டாக்டர்ஸ் தான். ஸோ அதனால உங்களை டிக்னிஃபைடா ட்ரீட் பண்ண வேண்டியது சிஎமோட உத்தரவு. சரியா? அப்புறம் சகோதரர் ராஜ்மோகன் சொன்னாரு கேஎம்சில கல்ச்சரல்ஸ்லாம் இங்க வின் பண்ணிருக்கேன்னு சொன்னாரு. அவர் கேஎம்சில மட்டும் இல்ல, பல காலேஜ் கல்ச்சரல்ஸ்ல ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர், பல்முகம் கொண்டவர். நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன், நாங்களும் கல்ச்சரல்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம் பாஸ். ஆனா என்னன்னா நாங்களாம் டவுன் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ். ஏன் நான் பெருமையா சொல்றேன்னா, எங்க பேட்ச் கீழே இருந்து இது நாங்க அந்த ரவுஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா மேல பாக்குறத விட எங்களை தான் அதிகமா பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு எங்க பேட்ச் அந்த டவுன் ஸ்டேஜ் அதான் நான் பாக்குறேன். உங்களை மாதிரி தான் நாங்களும் இருந்தோம். நாங்க ரியலி ரியலி கிரேட். அப்புறம் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னார். டாக்டர்கிட்ட கனிவா பேசணும் அப்படின்னு சொன்னார். அதான் அதை நோக்கி தான் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஹெல்த் கேர் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப இது வரைக்கும் டாக்டர்ஸ் ரிக்ரூட் பண்ணோம், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்தது. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் இன் ஹெல்த் கேர் பாத்தீங்கன்னா பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம். அது மாதிரி ஒரு நோயாளின்னு கூட சொல்லக்கூடாது, மருத்துவ பயனாளிகள் ஒரு அரசு மருத்துவமனைக்கு வந்தாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க திருப்தியா வெளியில போறாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் அவங்க வெயிட்டிங் டைம் யோசிச்சு பாருங்க. மண்டே டியூஸ்டே எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 hour ஓபி ரெஜிஸ்டர் பண்றதுக்கே டைம் ஆகுது. அவ்வளவு கியூ இருக்கும். பிளஸ் அங்க வெயிட்டிங் ஏரியா எல்லாம் கிளீன் ஹைஜீனிக்கா இருக்காது. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் we all should agree why people hesitate to come to government hospital is that there's a perception that it will be unclean, tidy, smelly இருக்கும் அப்படிங்கறதா இருக்கு. சோ இதெல்லாம் இந்த மாதிரி இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ண போறோம். வாஷ்ரூம்ஸ்லாம் நீட்டா கிளீனா ஹைஜீனிக்கா கொண்டு வரணுங்கிறதா this is we call second generation reforms in healthcare. இதெல்லாம் கண்டிப்பா கொண்டு வர போறோம். அது மட்டும் இல்ல, அவர் சொன்னார் கனிவா பேசணும்னு சொன்னாங்கல்ல, உங்க டாக்டர்ஸ்க்கு நான் இன்னொன்னு சொல்றேன். see மெடிசன் நம்ம we acquire knowledge, but practice பண்றப்ப it is more an art. நல்லா படிச்ச எங்க பேட்ச்ல நல்லா படிச்சவங்க மெடல் வாங்கினவங்க எல்லாம் கூட லாஸ்ட் பெஞ்சில சத்தம் போட்டு கல்ச்சரல்ஸ்ல ரவுடி பண்ண ஜாலியா என்ஜாய் பண்ணவங்க சக்சஸ்ஃபுல் பிராக்டிஷனரா இருந்திருக்காங்க. சோ அதனால நீங்க எல்லாம் ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அந்த ஆர்ட் ஆஃப் பிராக்டிஸ், ஆர்ட் ஆஃப் பீயிங் எ பிசிஷியன், அதுவும் நம்ம எல்லாம் இன்கல்கேட் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் என்னோட வீட்டுல வைஃப் அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க, எப்ப கேஎம்சி இன்ஸ்பெக்ஷன் வர போறீங்க, எப்ப கேஎம்சி இன்ஸ்பெக்ஷன் வர போறீங்க கேட்டு. அங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கு போல இருக்கு, கேஎம்சி டாக்டர்ஸ் குரூப்ல இன்னைக்கு மினிஸ்டரிங் வராங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி. அதனால கண்டிப்பா இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் வந்து டெஃபினட்டா you will miss this college life. As I missed my college life. The college life is something very special, especially medical college. நம்ம 5.5 years நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். ஆர்ட்ஸ் காலேஜ்னா 3 years 4 years. So we have seen lot of, நீங்க சொன்ன மாதிரி I could see ஒவ்வொருத்தரோட ஒரு முகத்திலையும் அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கு, அந்த ஒரு வார்னர்னஸ் இருக்கு, அந்த ஃபேமிலி அந்த பாண்டிங் I could clearly see. நிறைய பார்த்திருப்போம், உண்மையான நட்பை பார்த்திருப்போம், தியாகத்தை பார்த்திருப்போம். அப்புறம் சின்ன சின்ன சண்டைகள் வந்திருக்கும், துரோகத்தை கூட பார்த்திருப்போம். See, I keep telling, it's all required, it's all needed to make us a better human being. ஏன்னா லைஃப்ல நீங்க அதுக்கப்புறம் தான் நீ ரியல் லைஃபே பார்க்க போறீங்க. இது வரைக்கும் we all have been very protected. ஸ்கூலா இருந்தாலும் சரி, காலேஜ் இருந்தாலும் சரி, ரியல் சேலஞ்சஸ் phase 2 of your life is going to start after your UG life. So அதனால you get prepared also. இப்ப நெக்ஸ்ட் பிஜி, கண்டிப்பா பிஜிக்காக நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணுங்கிற சூழல் இருக்கு. நம்ம உங்க பிஜி என்ட்ரன்ஸ்க்கு நீங்க சக்சஸ்ஃபுல்லா வரணும்னா நம்ம சிஎம் சார் லைஃபை நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் 4 things we can learn from our CM. First என்ன? Discipline. I have never seen such a highly disciplined person like our honorable CM. Right from his, கண்டிப்பா கை தட்டலாம்.
அவ்வளோ ஒரு டெடிகேட்டடா சின்சியரா எந்த வேலை எடுத்தாலும் சரி, அவர் சினிமா துறையா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி, he takes it to heart. அவர் முழு இன்வால்வ்மெண்ட்டை கொடுத்து முழு உழைப்பை முழு அர்ப்பணிப்போட பண்றாரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் பங்க்சுவாலிட்டி. இப்ப பாருங்க, செக்ரட்டேரியட்ல கரெக்டா 10 o'clock ஆபீஸ் வராரு. அண்ட் ஆல்சோ இஸ் டயட்ரி ரெஜிம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆக்டர்ஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் தே டென்ட் டு லூஸ் தேர் ஷேப், பட் ஸ்டில் ஹி மெயின்டைன்ஸ் திஸ் பிசிக்கல் ஃபிட்னஸ்னா அவரோட டிசிப்ளின் தான் காட்டுது. அவரோட இன்னொரு எம்எல்ஏ வந்திருக்காரு வருக. Then secondly, you set your goals high. யோசிச்சு பாருங்க, இந்த 60 yearsல இந்த டூ பார்ட்டிஸ் வேற நான் அரசியலுக்காக பேச விரும்பல. ஜஸ்ட் ஐ எம் டெல்லிங், அந்த ஸ்பிரிட் ஆஃப் திஸ் மெசேஜ் மட்டும் எடுத்துக்கங்க. யாரும் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படிங்கிற சூழல்ல தைரியமா ஒரு செல்ஃப் பிலீஃபோட இட் டுக் தட் போல்ட் டிசிஷன். இப்ப நான் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னீங்க, ஐஆர்எஸ் விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னீங்க. அதை விட பெரிய டிசிஷனை நம்ம சிஎம் சார் எடுத்திருக்காரு. ஸோ செட் யுவர் கோல்ஸ் ஹை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹார்ட் ஒர்க். தெர் இஸ் நோ சப்ஸ்டியூட் டு ஹார்ட் ஒர்க். திருக்குறள்ல நிறைய திருக்குறள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது, தெய்வத்தால் அகாதிரினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் சொல்லுவாங்க. அதே சமயம் இப்ப டெஃபினட்டா எல்லா ஸ்டடீஸும் சொல்றாங்க, the better determinant of success is EQ more than IQ. நீங்க எல்லாமே தெரிஞ்சு, நீங்க எல்லாமே இப்ப நீங்க இந்த பேசஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் பாத்திருப்பீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபேஸ் பண்றது எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அந்த லாஸ்ட் 1 week பிஃபோர் த எக்ஸாம்ஸ்லாம் நம்ம எவ்வளவு கூலா நம்ம இருந்து நம்ம படிக்கிறோம். ஏன்னா நம்ம கூலா இருந்தாதான் memory also will be better. The ability to recall is directly proportional to how calm we are. So அது மாதிரி இதுவும் நீங்க தலைவர்கிட்ட இருந்து கத்துக்கணும். தலைவர் எப்ப அடிக்கடி சொல்றாரு, கூலா இருங்க, ஸ்டே கூல். ஸோ அதனால நீங்க தலைவர் சொல்ற மாதிரி கான்பிடண்டா இருங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் ஃபியூச்சர் என்டிவர்ஸ். பை பை. தேங்க்யூ. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur.